ஐபான் விஜயகலா மகேஸ்வரன் ஸ்ரீதரன் முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி தலைவர் இவர்களுக்கான வீடியோ இது. விஜயகலா மகேஸ்வரன் வந்து மகேஸ்வரன் மரணத்துக்கு பிறகு அமைச்சராக இருந்த மந்திரி பார்லமெண்ட் உறுப்பினராக வந்து அமைச்சராக இருந்தோம், பிரதி அமைச்சர்னு இருந்தேன். ஆனால் அவரோட வீடு வந்து ஜோன்சன் பெர்னாண்டோன்ற மகனுக்கு வாடகை கொடுத்ததாக இப்போ தகவல் வருது. அது சம்மந்தமான விசாரணை போய்கொண்டிருக்குது. விஜயகலா மகேஸ்வரன் கணவர் மகேஸ்வரன் வந்து ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் வந்து ஒரு இந்து கலாச்சார அமைச்சராக இருந்தவர். அவர் கொஞ்ச காலம் தான் இருந்தவர், அப்புறம் ஆட்சியை கலைச்சி போட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் கொல்லப்படுறார். அதாவது வந்து ஜனவரி மாதம் பூசை வழிபாட்டுக்காக போன இடத்துல கொச்சிக்கடை கோயிலில் வச்சு கொல்லப்படுறார். எல்லாம் கோயிலில் வச்சு தான் எல்லோரையும் கொள்வது. அந்த யோசப்பராசிங்க ஐயாவையும் சேர்ச்சில் வச்சு கொண்டது அப்படி தான் அவைன்ற இது. அப்போ இந்த கொலைக்கான காரணத்தை விஜயகலா இன்றைக்கு வரைக்கும் தேடையில்லை. இந்த கொலையை யார் செய்தது, யார் குற்றவாளி என்னதை விஜயகலா இன்றைக்கும் தேடையில்லை. அதே ராஜபக்ஷ காலத்தில், அதாவது வந்து மகேஸ்வரன் யார்கிட்ட ஆட்சி காலத்தில் கொல்லப்படுறாரோ, மஹிந்த ராஜபக்ஷன் ஆட்சி காலத்தில் கொல்லப்படுறார். அதே ஆட்சி காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தில் ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைச்சராக இருந்தவர் தான் ஜோன்சன் பெர்னாண்டோ. அவருடைய மகனுக்கு இப்போ வீட்டை வாடகை கொடுத்துரு. வீடை யாருக்கும் வாடகை கொடுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் தன்னுடைய கணவரை யார்கிட்ட ஆட்சி காலத்தில் கொலை செய்தார்களோ அந்த ஆட்சியில் கேபினெட்டில் இருந்தவற்ற ஒரு ஆளுடைய மகனுக்கு தான் விஜயகலா மகேஸ்வரன் இந்த தன்னுடைய வீட்டை வந்து வாடகை கொடுத்துக்கான்னு தகவல் வருது. இப்போ எங்களோட கேள்வி என்னென்னு சொன்னால், விஜயகலா மகேஸ்வரன் தன்னுடைய கணவரை கொன்றது யாருன்னு சொல்லி இதுவரையில் கண்டுபிடிச்சிட்டாவா? அதுக்கான தீர்வு கிடைச்சிட்டு தான். அப்போ விஜயகலா மகேஸ்வரன் தன்னுடைய கணவரின் மரணத்தின் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லை, அதை கொன்றவர்கள் மீது அக்கறையும் இல்லை. அந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் மேலே தான் குற்றம் சாட்டப்படுது. ஆனால் அதே அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த ஒருவற்ற மகனுக்கு தான் இவா கொடுத்துக்கா. ஏன்னா விஜயகலா மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரன் காலத்திலே அவர் ஜோன்சன் பெர்னாண்டோ வந்து ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு தீவிர உறுப்பினர், அவருக்கு தீவிர ஆதரவாளர், தீவிர உறுப்பினர். பிறகு மஹிந்த ராஜபக்ஷன காலத்தில் தான் அவர் கட்சி மாறுறார். கட்சி மாறி மஹிந்த ராஜபக்ஷம் போய் திருப்பி இப்போ அவர் மஹிந்த ராஜபக்ஷன தீவிர விசுவாசியாக இருக்கிறார். அந்த கட்சிக்கு இல்லை, அந்த கட்சியின் ராஜபக்சருடைய தீவிர விசுவாசியாக இருக்கிறதுக்கு தான் இவன் வீட்டை வந்து வாடகை கொடுத்துருக்கீங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுண்டா, தங்களுடைய கணவருடைய மரணத்தை பற்றியோ அது எப்படி நகர்ந்ததை பற்றியோ அவங்களுக்கு அக்கறை இல்லை. அவங்கள யார் வேணுமென்றாலும் உறவு வச்சு கொள்வாங்க, நட்பு பாராட்டுவாங்க, யாருக்கு வேணாலும் வீடு வாடகை கொடுப்பாங்க. இதுதான் எங்களோட தமிழ் அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடு. அதில் விஜயகலா மகேஸ்வரனும் விதிவிலக்கு இல்லை. என்னடா, விஜயகலா மகேஸ்வரன் கணவரை சுட்ட போது அந்த மரணச்சடங்கில் ஓடிப்போய் எங்கள் உணர்வு பூர்வமாக எங்களுக்கு அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழர்களுக்காக அப்போ பேசி கொண்டு இருந்தவர், பல விஷயங்களை பேசினவர், துணிச்சலாக செயற்பட்டவர். அதால் நாங்கள் மகேஸ்வரனை சுட்ட உடனே தமிழ் மக்கள்லாம் கலங்கி போனாங்க. அந்த மரண வீட்டில் விளங்கியிருக்கும் அவ்வளோ சனம் வந்தோன்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துல நாங்கள் எங்களுக்கே அதை ஜீரணிக்க முடியாமல் இருந்தது. அப்போ ஏற்பட்ட எங்களுக்கே ஜீரணிக்க ஒரு கணவன் மனைவிக்கு எப்படி இருந்திருக்கும். அவன் மனைவி அழுது கொண்டு ஒரு மூலையிலேருந்து நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு தன்னை கணவருக்கு கொண்டது யாருன்னு சொல்லி இன்ன வரையும் கண்டுபிடிக்காத விஜயகலா மகேஸ்வரன் அதே அரசாங்கத்தில் இருந்த பலமான ஒரு அமைச்சரின் மகனுக்கு வீட்டை வாடகை கொடுத்து தான் எங்களுக்கு இருக்கிற கேள்வி. இவங்களெல்லாம் தன்னுடைய கணவரை பற்றியே சிந்திக்காத ஒரு ஆட்கள். இவங்க தமிழ் மக்களுக்காக அரசியல் செய்திருப்பாங்களான்னு சொல்லி கேள்வி எங்களுக்கு வருது. அதை விடுவோம். ரைட். ஸ்ரீதரன் 2009ஆம் ஆண்டுக்கு முறை சாதாரண ஒரு வாத்தியார். பல வீடியோ போடுங்க அவரை பற்றி. வாத்தியார் இருந்தவர். அவருக்கு பெரிய சொத்து பத்து ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு பெரிய சொத்து பத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கிறாருன்னு சொல்லி சஞ்சய் மாவத்து என்று சொல்லி ஒரு சிங்கள இளைஞன் அவருக்கு எதிராக குற்றஞ்சாட்டி சிஐடிக்கு போயிருக்கு. அது பிறகு அது குற்றச்சாட்டு அங்கே எடுக்கலான்னு சொல்லி ஊழல் குற்ற மோசடி அதுக்கு கொண்டு போக சொல்லி. இப்போ இவர் குற்றச்சாட்டிக்கிறேன்னு சொன்னால் இவர்கிட்ட இருக்கிற சொத்துக்களை பற்றித்தான். அப்போ என்னென்னா, ஸ்ரீதரன் வந்து இவ்வளோ சொத்துக்களுக்கு அதிபதி எப்படி ஆயினவர்னு சொல்லி விசாரிக்க சொல்லித்தான் சஞ்சய் மாவத்தை வந்து சொல்லிக்கிறார். அப்போ எங்கள்கிட்ட இருக்கிற கேள்வியும் அதுதான். ஸ்ரீதரனுக்கு இவ்வளோ சொத்துக்கள் எங்கே இருந்து வந்தது? அதாவது 70 மில்லியன் 30 மில்லியன் சொல்லி அவருடைய மகன் அக்கௌண்ட்டுக்கு இவருடைய அக்கௌண்ட்டுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்போ இவர்கள் எப்படி திடீர் பணக்காரர் இப்படி வந்தவை? இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் பதவியை வச்சு, ஒரு அமைச்சராக இருக்கையில், அரசாங்கத்தில் இருக்கையில் பார்லமெண்ட் உறுப்பினர் பதவியை வச்சுக்கொண்டு இவர்கள் எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரராக வந்ததுன்னு சொல்லி விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை நாங்கள் அனுர அரசாங்கத்தை சொல்கிறோம், ஸ்ரீதரனை பற்றி விசாரிக்கணும். அடுத்தது வந்து அனுர அரசாங்கத்தில் ஒரு வேண்டுகோள்ண்டா, நீங்கள் ஜனாதிபதியின் நிதியத்திலேருந்து காசு எடுத்தாக்களை பற்றி சொன்னீங்க, மற்ற காரியங்களையும் வெளியிட்டீங்க. பார் லைசன்ஸ் சம்பந்தமாக ரணில் விக்ரமசிங்க வந்து தன் தேர்தல் காலத்தில் தனக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்காக பார் லைசன்ஸ் கொடுத்தேன்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் பார் லைசன்ஸை யார் கொடுக்குறோன்னு சொல்லி பேர் விவரம் வெளியிடுறேன்னு சொல்லிவிட்டு இதுவரையில் வெளியிடலை.
அதில் ஸ்ரீதரன் பேர் இருக்குன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம். ஆனால் அந்த வெளியிட போகிறோம்னு சொன்னோன்னே ஸ்ரீதரன் போய் ஜனாதிபதியோட சந்திக்கிறார். அதுக்கு பிறகு அந்த பேர் விவரம் வெளியிடல. அப்போ அனுரா அரசாங்கமும் இதை மூடி மறைக்குதுன்னு சொன்னால் அனுரா அரசாங்கத்துக்கும் இதில் ஏதாவது பங்கு இருக்கா, சம்பந்தம் இருக்கான்னு கேள்வி எங்களுக்கு வருது. ஏன்னு சொன்னால் அனுரா அரசாங்கத்தை கொண்டு வந்தது மக்கள் பிரபலமாக கதைச்சு கொண்டு வந்த ஊழல் மோசடிகளுக்கு எதிரான அரசாங்கமாக கொண்டு வருவோம்னு சொல்லி தான் நாங்களும் அதை தான் கதைச்சிட்டாங்க. நாங்கள் அதுக்கு தான் வேலை செஞ்சாங்க. அதுக்காக தான் இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டாங்க. அரசாங்கத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்களை தூண்டினாங்க. ஆகவே அனுரா அரசாங்கம் ஏன் இந்த பார் லைசன் விவரங்கள் யார் யார் இந்த பார் லைசன் பெற்றது, எங்கே உள்ள யார் பெற்றது, இந்த மந்திரி பெற்றது, எங்கே இந்த பார் திறந்திருக்கு, இல்லை திறக்கப்படையில் இந்த பார் லைசன் என்ன நடந்தான்னு சொல்லி இதுவரையிலே அனுரா அரசாங்கம் இந்த பேர் விவரங்களை வெளியிடல. ஆகவே எங்களுக்கு வேண்டுகோள் என்ன சொன்னால் அனுரா அரசாங்கத்திற்கு வேண்டுகோள், ஸ்ரீதரனுக்கு கொடுக்கப்பட்ட பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டதா அல்லது இந்த பார் லைசன்ஸ் பெற்றாக்கள் யாருன்ற பேர் விவரம் உடனடியாக வெளியிடப்படணும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் நோண்டுவோம் நோண்டி எங்களுக்கு கிடைக்கிற பட்சத்தில் நாங்கள் வெளியிடுவோம். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு தகவல் கிடச்சி கொண்டிருக்கு, கொஞ்சம் பேர் வந்திருக்கு, உறுதிப்படுத்தி இல்லாமல் கிடக்குது. அதில் தான் அரசாங்கத்தை சொல்கிறோம், எல்லா பேர் விவரங்களும் வெளியிட்ட மாதிரி இந்த ஜனாதிபதி நிதியத்திலேருந்து கொள்ளையடித்த காசுகள் மாதிரி இந்த பார் லைசன்ஸ் சம்பந்தமாக, இந்த பார் லைசன்ஸ் யார் யார் கொடுக்கப்பட்டதுன்னு சம்பந்தமாக, வடக்கு கிழக்கில் இருக்க மந்திரிமார் எவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பந்தமாகும் எல்லா பேர் விவரையும் இந்த அனுரா அரசாங்கம் வெளியிடணும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அனுரா அரசாங்கத்துக்கு எதிராக கதைக்க வேண்டிய நிலப்பாடு வேறு. ஏன்னு சொன்னால் அனுரா அரசாங்கம் என்னதான் நல்லது செய்தாலும் இந்த விஷயத்தையே மூடி மறைக்கிற சந்தேகம் மக்களுக்கு இருக்குது. ஆகவே அனுரா அரசாங்கத்திற்கு வேண்டுகோள்னா இந்த பார் லைசன்ஸ் யார் யார் கொடுத்த சம்பந்தமாக முழுக்க வெளியிடவே டீட்டே ஆகணும். இது வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு. மக்கள் இன்னும் அது பேசிக்கொண்டிருக்கிறாங்க, எல்லா இடமும் பேசுகிறாங்க, எங்கள்கிட்ட கூட கேட்குறாங்க, என்ன உங்களோட இவங்களும் போய் தான் இவங்களும் அதை தான் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். அதை நிரூபிக்கணும்னு சொன்ன அரசாங்கம் இந்த பேர் விவரம் அறிக்கையை பார் லைசன்ஸ் சம்பந்த கவுதமே கத்தேமே பார் லைசன்ஸ் காரியோ கவுதமே பார் லைசன்ஸ் காட்டுறது அம்மனு ரணில் விக்ரம காட்டுறது உண்மைக்கில் சீலம் ಎಲಿಕರನ್ನು ಅನುರ ಆಂಡುವ ನತ್ತಂಗ್ ಅಪ್ಪಿ ಅನುರ ಆಂಡುವ ವಿರುದ್ಧ ಕಥಾಕರಣ ಸಿದ್ಧವೇ ನಮಗೋದು ಅನುರ ಆಂಡುವ ಗೆನಾವೇ ಅಪ್ಪಿ ಏನಂಡ ಅರಸಾಕರಣೆ ತಪ್ಪಿ මේ ලයිසන්ස් සීන් එකේ අයි එලි කරලා නැතේ කියලා ප්‍රශ්නේ මිනිසුන්ට තියෙනවා. ඒ ශ්‍රීධරන්ගේ නම ගෑවෙනවා. ඒ නිසා මේ ලයිසන්ස් එක කවුද ගත්තේ කියලා එලි කරන්න ඕනේ. එතකන් අපි නිහඬව ඉන්නවා බලමු කියලා මිනිසුන්ට අපි කියලා තියෙන්නේ මේ පොඩක් ඉන්න බලමු කියලා මේ ආපදාවෙන් ඉඳන් රට යහින් මේ ඉදුවනා කියලා. නමුත් ඒකට මේකට සම්බන්ධයක් නැහැනේ. මේක ලයිසන්ස් එක පාර්ලිමේන්තුව කියලා දිගාරින්න පුළුවන් අනිත් ඒවා වගේ. අයි අරින්නේ නැති කියලා ප්‍රශ්නේ අපිට තියෙනවා. ஏன் இந்த லைசன்ஸை வெளியிடலன்னு பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. இதை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் பகிரங்கமாக அறிவிக்கணும் இந்த லைசன்ஸ் எல்லாம் யார் யார் பெற்றாக்கலன்னு சொல்லி. இதுக்குத்தான் மக்கள் அனுர அரசாங்கத்துக்கு ஓட் போட தவிர மூடி மறைக்கிறதுக்கு இல்லை. ஆகவே இது தமிழ் மக்களுடைய வேண்டுகோள், ஒட்டுமொத்த இலங்கை மக்களுடைய வேண்டுகோள். இது அனுர அரசாங்கம் கணக்கில் எடுக்குமென்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரிடம் ஒரு கேள்வி. நீங்கள் அந்த கொழும்பு மாநகர சபையின் பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களித்த அந்த பெண் மந்திரியை நீங்கள் உங்களோட கட்சியிலேருந்து நீக்கியிருக்கிறதாக நிஷாம் காரியப்பரோட சைனோட ஒரு கடிதம் வெளியே வந்திருக்கு. அப்படின்னு சொன்னால் உங்களோட ஆட்சி நீங்கள் கேபினெட்டில் இருக்காமல் வெளியே எதிர்கட்சியாக இருக்க உங்களோட கட்டுப்பாட்டை மீறி உங்களோட கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்க மன்னிக்கணும் கோட்டாபாயாண்ட அரசியல் திருத்த சட்டத்துக்கு எப்படி வாக்களிச்சவே அவைக்கு நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னீங்க, ஒழுக்காடு நடவடிக்கை எடுக்க சொன்னீங்க. இதுவரையில் அது எடுக்கல. நீங்கள் எடுக்கவும் இல்லையே, கட்சியை விட்டு நீக்கவும் இல்லை. ஆனபடியா உங்களோட கட்சி தலைமையின முடிவை மீறி கோட்டாபாயாண்ட 20வது சரத்து சீர்திருத்தம் நினைக்கிறேன் அதுக்கு வாக்களித்து முஸ்லீம்களுடைய மையங்கள் எல்லாம் எரிக்கும் போது அதுக்கு வாய் மூடிக்கொண்டிருந்து இந்த இதுக்கும் போய் வாக்களித்த மந்திரி மேலே ஏன் உங்களோட கட்சியிலேருந்து நீக்கலைன்ற கேள்வி முஸ்லீம் மக்களுக்கு இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கும் இருக்குது, பொதுவான மக்களுக்கும் இருக்குது. என்னென்னு சொன்னால் இவ்வளவு பெரிய தவறு செஞ்சு கட்சி தலைமையின முடிவை மீறி போய் அவற்றை அரசியல் சட்ட திருத்தத்துக்கு வாக்களிச்சிருந்தவே உங்களோட கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவைக்கு எதிராக நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவைக்கு தான் உடனே எடுத்துருக்கணும், எடுக்கல. அதே மாதிரி அதுக்கு முதலும் ராஜபக்ச காலம் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்திலையும் அப்படி ஒரு சட்டத்துக்கு உங்களை நீங்கள் எதிர்கட்சியில் இருக்க உங்களோட ஆக்கள் அங்கே போய் ஓட்டு பண்ண அப்பையும் நீங்கள் அவைய கட்சியை விட்டு நீக்கலை. ஆகவே நீங்கள் இரு கொள்கையை கடைப்பிடிக்கிற அது சாதாரண பெண் தானே என்று போட்டு அவள் மிரட்டுறதுக்கு நீங்கள் கட்சியை விட்டு நீக்கிறீங்க. ஆனால் அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கவும் இல்லை, கட்சி ஒழுக்காடு நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. அப்போ நீங்கள் இரட்டை விடம் கொண்டிருக்கிறீங்க. முஸ்லீம் மக்களை நீங்கள் தொடர்ந்து ஏமாத்துறீங்கன்ற கதை தான் முஸ்லீம் மக்கள் மத்தியில் இருக்குது. நாங்களும் அதை கேட்குறோம், நீங்கள் என்ன எல்லாரும் மொத்தமாக ஏமாத்துறீங்களா? சாதாரண ஒரு பெண்ணன்னு அவள் தூக்கி வெளியே போடுறது, அதே பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு நாளைக்கு ஓட்டு கேட்கணும் ஓட்டு சேர்க்கக்கூடிய ஆக்கலன்னு சொன்னால் அவைக்கு எந்த நடவடிக்கையும் உங்களுக்கு வச்சுக்கிறது. இதை தெளிவுபடுத்தணும் முஸ்லீம் காங்கிரஸ் தலைமை கூட முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர். ஆகவே இது முஸ்லீம் மக்களுடைய எதிர்பார்ப்பு.
இது என்ன பேச சொன்னாங்க, அண்ணன் எல்லாரையும் பற்றி பேசுறீங்க, பேச சொன்னாங்க, அதெல்லாம் பேசுகிறேன். முஸ்லீம் காங்கிரஸ் வந்து இதுக்கு விளக்கம் தருவோம்னு சொன்னால், கடந்த காலங்களில் கூட எம்பிமார் பாராளுமன்ற உறுப்பினர் மாறி, நீங்கள் எதிர்க்கட்சியில் இருக்க மாறி போய் அரசாங்க சார்பு நிலப்பாடு எடுத்து அவைக்கு சப்போர்ட் பண்ணவே, அதவையே நீங்கள் வெளியே போடையில, ஏன் இந்த பெண் மந்திரியை வெளியே போட்டீங்கன்ற கேள்விக்கு பதிலை நீங்கள் கூறியதாகணும். நன்றி, வணக்கம்.